இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணன் கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. யாரும் எந்த தப்பும் பண்ணலன்னா எதுக்காகடா இப்ப இந்த முன்ஜாமீனை வாங்கிட்டு வந்திருக்க? என்ன பண்றது, அடிக்கடி விசாரணை அது இதுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தானே. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தான்டா. இப்ப வரைக்கும் நம்மளை விசாரிச்சு தானே இருக்காங்க. அவங்க சொல்றதும் சரிதான். விஜய் இங்க தானே இருந்தா, திடீர்னு காணாம போய் டெட் பாடி கிடைச்சிருக்கு. அதனால தானே விசாரிக்கிறாங்க. டேய், விசாரிக்க மட்டுமா செய்யறாங்க? சரி, அப்படியே விசாரிக்கிறதா இருந்தாலும் எத்தனை தடவை ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்ப? நம்ம தொழில பார்க்க வேணாம்? ஏதோ சொல்றேன், நாங்கெல்லாம் கேக்குறோம். இங்க பாரு, நீ எது பண்ணாலும் யோசிச்சுதான் பண்ணுவேங்கிற நம்பிக்கையில் தான் இப்ப நான் பேசாம போறேன். பாத்துக்கோ. டேய், நீ எதை செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். பாத்துக்கோ. இவன் இப்படி சொல்றான், அவன் அப்படி சொல்றான். எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற? பாரு, மாமா கோச்சுக்கிட்டாரு. நாங்க 3 பேரும் ஏதோ தப்பு பண்ணிருக்கோன்னு அவர் நினைச்சுக்க போறாரு. இங்க பாரு, இப்ப அப்பா என்ன நினைக்கிறாரு, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. நீங்க சேஃபா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அண்ணி, பிருந்தா, இனிமே உங்களை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது. இனிமே பயமே படாதீங்க. பிருந்தா, குறிப்பா உனக்கு தான் சொல்றேன், அந்த மூஞ்சி அப்படி வைக்காத. கோவம் வருது. அந்த சந்திரலேகா உங்களை சைக்காலஜிக்கலா உடைக்க பாக்குறாங்க. எந்த காரணத்தை கொண்டு எதுவும் அவங்கள்ட்ட சொல்லிடக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க, போதும். இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள நான் வர முடியாது, அதனாலதான் சொல்றேன். சரிங்க மாமா. சரிங்க மாறா. ம்